ஹாய் மக்களே. ஸோ இந்த வாட்டி வந்து ஹெட்ஃபோன்ஸ் போட்டு பேசுகிறேன். என்ன விஷயம்னா வந்து நியூ இயர் ரெசல்யூஷனே எடுக்க மறந்துட்டேன். ஆக்சுவலி உண்மையை சொல்லணும்னா எடுக்கல. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா நியூ இயர் ரெசல்யூஷன் வந்து எடுக்க போகிறேன். ஒரு நாளைக்கு மினிமமாக ஒரு வீடியோ ஷார்ட்ஸ் விட்டுருங்க. ஷார்ட்ஸில் வந்து என்னுடைய பழைய சேனல் வீடியோஸ்லாம் சில வாட்டி போடுவேன், சில வாட்டி வியர்டாக இருக்கும், அதை மட்டும் கண்டுக்காதீங்க. பட் ஒரு நாளைக்கு ஒரு நல்ல கண்டென்ட், ஒரு நல்ல வீடியோ போடுவேன். அண்டு ஏதாவது நியூஸ் பார்த்தா வந்து அது இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, நீங்கள் பார்க்கலீன்னா வந்து இது பாருங்கள் அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்து அப்லோட் பண்ணுவேன். அண்ட் இதெல்லாம் வந்து பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து விலாக் மாதிரி போட்டுருவேன். இது நான் வந்து உங்களுக்கு கொடுக்குற ஒரு ப்ராமிஸ். 1 year 365 days 366 days 366 வீடியோஸ். ஓகே, இது வந்து நான் கொடுக்குற ப்ராமிஸ். இந்த ப்ராமிஸ் நான் வந்து உடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்போ வந்து எம்ஜியோட வீடியோ பார்த்துட்ருக்கேன். எம்ஜி நான் வேறு 10 சப்ஸ்கிரைபர்ஸ் அப்பயே வந்து நான் என்ன இப்போ பண்ணிகிட்ருக்கணும் அதே தான், ஒரு ஃபேக் அக்கௌண்ட்டு. மீதெல்லாமே வந்து அவங்களே வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் தான். ஸோ எஸ், எனக்கு இதுவே ஹாப்பியாக தான் இருக்குது. எல்லாருமே வந்து ஹோல்சமாக இருக்குது. என்ன கமெண்ட் தான் வந்து கொஞ்சம் பண்ணுங்க, கமெண்ட்டு தான் கொஞ்சம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது, மற்றபடி ஒன்றும் இல்லை. அண்டு எஸ், இன்னொரு நியூஸ் இருக்குது. இந்த பங்களாதேஷில் வந்து லைட்னிங், அதாவது வந்து அந்த லைட்னிங்னா மின்னல், இடி மின்னல், அந்த மின்னல் வந்து உயிர் கொள்கிற அளவுக்கு வந்து ரொம்ப மோசமாக இருக்குது, ரொம்ப மோசமாக இருக்குது. இந்த வருஷம் ஆரம்பித்து வந்து 24 hours ஆகலை எனக்கு இருக்கிற கண்ட்ரியில், 10:40 தான் ஆகுது. அதுக்குள்ளேயே வந்து நான் இத்தனை பிரச்சனை, என்ன விஷயம் அப்படின்னு தெரியலை. ஜப்பானில் வந்து இந்த பூகம்பம், நிலநடுக்கம், பூகம்பம், நிலநடுக்கம், அப்புறமா சுனாமி, அப்புறமா வந்து இந்த பங்களாதேஷில் இந்த மின்னல், இதெல்லாம் வந்து கொஞ்சம் பயமாக இருக்குது. ஆனால் இந்த பயத்தில் வந்து நம்ம மனிதர்களுடைய வில் பவர், நம்மளுடைய அந்த ஹியூமன்ஸ் சொல்லிட்டு நம்ம இருக்கோம், நம்மளுடைய ஹியூமன் வந்து வில் பவர் வந்து ரொம்ப அதிகம். அந்த வில் பவர் வச்சு வந்து நம்ம இதை வந்து தாண்டி வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அண்ட் நானும் வந்து என் வாழ்க்கையில் வந்து உருப்புவேன். இந்த வருஷம் கொஞ்சம் நல்லா உருப்பிட்டு நல்ல விஷயம்லாம் பண்ணி இருக்கிற, ஏற்கனவே நல்ல விஷயம் பண்ணதை விட இந்த வாட்டி நிறைய பண்ணணும். நான் வந்து பண்ணதெல்லாமே ஒன்றுன்னு வச்சா இந்த வாட்டி 10 அப்படின்ற மாதிரி இருக்குது. இந்த வருஷம் நிறைய நல்லது பண்ண போகிறோம். அண்டு நாளைக்கு ஈவினிங் வந்து ஜிம்முக்கு வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு கூப்பிட்ருக்கான். ரொம்ப நாள் ஆச்சு ஜிம்முக்கு போய். ஜிம்முக்கு மறுபடியும் போயிட்டு ஒரு மெம்பர்ஷிப்பை போட்டு 500 ரூபாய் மாதம் மாதம் மொய் எழுதி ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். பார்ப்போம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. அண்ட் நிறைய படம் பார்க்கணும், நிறைய படிக்கணும், நிறைய இருக்குது, நிறைய பண்ணுறதுக்கு இருக்குது. அதெல்லாம் வந்து நான் பண்ணி உங்களுக்கு அதை ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஆசை. அந்த ஆசை வந்து நிறைவேறும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுவேன், நிறைவேறணும்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எந்த மாதிரி வீடியோஸ் வேணுன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை பார்த்து பண்ணுறேன். ஏன்னா எம்ஜி நான் சொன்ன மாதிரி தான், அவருக்கு 10 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தப்பே வந்து அவர் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் தான். எனக்கும் அதே கதை தான். கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் எனக்கு எப்படி வந்தாங்க எனக்கே தெரியாது. நாங்கள் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணேன், வேடாக இருந்தது எனக்கு. ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க, செகண்ட் சப்ஸ்கிரைபர் வந்தாங்க, தேர்ட் சப்ஸ்கிரைபர் வந்தாங்க, 4th 5th 6th 7th 8th 9th வந்து என் ஃப்ரெண்டு வந்து சொன்னாங்க 8 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்கக்கிட்ட எனக்கு லக்கி நம்பர் 9, நான் வந்து 9th சப்ஸ்கிரைபராக வரேன் அப்படின்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஃபஸ்ட்டு லிங்க் அனுப்பிச்சு, அவங்க தான் என்னுடைய 9th சப்ஸ்கிரைபர். 10th யாருன்னு எனக்கு தெரியாது. நான் 10th என் ஃப்ரெண்டு தான். அவனுடைய என்ன சொல்கிறது, அவன் ஃபோன் வாங்கி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன். ஏன்னா சிங்கிள் டிஜிட்டில் பார்க்கறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. அதனால டபுள் டிஜிட் ஆனதுலேருந்து கொஞ்சம் ஒரு 2 பேர் வந்திருக்காங்க, 13 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. இதுவே எனக்கு போதும், இதை வச்சு காலம் ஓட்டிடலாம். ஏன்னா 13 பேர் நேரில் உட்காந்து நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி சொல்கிறது கேட்குறதே வந்து இப்போது
அது இல்லாமல் நிறைய வியூஸ் வருது. வியூஸ் வந்து வருது. அது வரட்டும், அது நம்ம எதுவும் பண்ண வேணாம். வந்தால் வரட்டும், நம்மளுக்கு பிடிச்ச கேட்கட்டும், அவ்வளோதான். எல்லோரும் சாப்பிட்டீங்கன்னு நினைக்கிறேன். 10:30 மணி ஆகுது. நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்குங்க. நானும் 11 மணிக்கு தூங்கிட போகிறேன். மியூசிக் ஒன்று போட்டுட்ருக்கேன். அது எக்கேடு கெட்டால் என்னன்னு சொல்லிட்டு விட்டுட்டு தூங்க போகிறேன். ஸோ குட் நைட். See you. டாடா, பாய்.